வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது நிஃப்டி பார்த்தோம்னாக்க 5th கன்சிக்யூட்டிவ் டேயா ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுலயும் இம்பார்ட்டன்டா பார்த்தோம்னா இன்னைக்கு ஹையஸ்ட் க்ளோஸ் அக்டோபர் 18க்கு அப்புறம். மேலும் இந்த லாஸ்ட் ஹவர்ல ஒரு வெரி வாலடைல் ட்ரேட் இன்னைக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படியும் நிஃப்டி கிட்டத்தட்ட 1% கிட்டத்தட்ட சொல்லலாம் 240 புள்ளிகள் அதிகரித்து 24,708.4 முடிவடைந்திருக்கிறது. அதுபோல கேஷ் வால்யூம் பார்த்தோம்னாக்க கடந்த 4 மாதத்தினுடைய உச்சத்தை தொட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 11% அதிகரித்துள்ளது என்று சொல்லலாம். பிராடர் மார்க்கெட்ல பார்க்கும் பொழுது அட்வான்சஸ் 1280, டிக்ளைன்ஸ் 1076. மேலும் மிட் கேப் பார்த்தோம்னாக்க இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 0.57% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப் 0.83% ஏறி இருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 0.55% ஏறி ஸ்லைட்லி ரைஸ் இந்த வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்றது. மேலும் அட்வான்ஸ்டு கிளியர் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுது பிராடர் மார்க்கெட் எகைன் ஆன் த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஐடி, ஆட்டோ மற்றும் பினான்சியல் சர்வீசஸ் ஒரு பெட்டர் பர்ஃபார்ம் பண்ணினது. மறுபுறம் ரியாலிட்டி அண்ட் பிஎஸ்சி பேங்க்ஸ் ப்ராஃபிட் புக்கிங்ல வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். ஏறிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், டைட்டன், ட்ரெண்ட், டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ், பாரதி ஏர்டெல், விப்ரோ, பஜாஜ் பினான்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், டெக் மஹேந்திரா இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கிய பங்குகள் எஸ்பிஐ லைஃப், பஜாஜ் ஆட்டோ, ஹெச்டிஎஃப்சி லைஃப், என்டிபிசி, கிராசிம், ஏசியன் பெயிண்ட்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், சிப்லா அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். மேலும் இன்றைய தினம் கோல்டு பார்த்தோம்னா 125 ரூபாய் அதிகரித்து 76,168லையும், வெள்ளி 407 ரூபாய் அதிகரித்து 91,109லையும், க்ரூட் ஆயில் 69 ரூபாய் குறைந்து 5,779லையும் வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் ஒபக் மீட்டிங் ஒரு அன்வைண்டிங் ஆயில் அவுட்புட்டை கிராஜுவலா ஆஃப்டர் Q1க்கு அப்புறம் குறைக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ட்ரேடிங் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு மெயினா இந்த ஃபுட் டெலிவரி பிளேயர்ஸ், ஐடி அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ரா ப்ரொவைடர்ல அதிகமாக இருந்தது என்று சொல்லலாம். குளோபல் ஈக்விட்டியை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஒரு பெட்டர் நோட், ஹையர் நோட்ல இருக்கு. மெயினா வால் ஸ்ட்ரீட் ரேலி பிட்காயின் ட்ரேட் எபோவ் $1 lakh. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிட்காயினுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஸ்டாக் மார்க்கெட் உள்ளதை கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்பினுடைய கிரிப்டோ அட்வொகேட் பால் அக்கின்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க அவர் தான் இந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்கு ஹெட்டா போட்டிருக்காங்க. அவரை போட்டதுக்கு அப்புறம் மார்க்கெட் பாத்தீங்கன்னாக்க ஒரு பெட்டர் ரியாக்ஷன்ஸ் இன் யூஎஸ் சொல்லலாம். அதே மாதிரி டேட்டா பூஸ்டட் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் இன் த ஃபெட் லோவரிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதுவும் ஒரு முக்கியத்துவம் சொல்லலாம். ஸோ அதனால இதை தவிர நாளை தினம் இந்தியாவிலே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய நம்மளுடைய மீட்டிங் டெசிஷன் இருக்கு. அதுல சிஆர்ஆர் கட்டு இதை பத்தி நம்ம ஒரு 3 நாள் முன்னாடி சொன்னோம். அதுக்கு அப்ப பேங்க் நிஃப்டி 50,000 இருந்தது. இன்னைக்கு பாருங்க 53,000க்கு மேல இருக்கு. ஸோ வித்தின் 2-3 days யூ கேன் see more than 3,000 points. அதே மாதிரி இண்டிவிஜுவல் பிஎஸ்சி பேங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு அருமையான ஏற்றத்திலே முடிவடைந்திருக்கு என்று சொல்லலாம். பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க மேக்ஸ் ஹெல்த், பஜாஜ் ஆட்டோ, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இது மூன்றிலையும் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் இன்றைய தினம் சந்தைகளை பொறுத்தவரை ஓப்பனிங்ல ஒரு கேப் அப் இருந்தது. அதன் பிறகு பார்த்தோம்னாக்க படிப்படியாக மேலே ஏறி 24,857.75 என்ற உச்சத்தை தொட்டது. தென் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அதான் ஃப்ரீகோ ட்ரேடு ஹை வாலடைல் மூவ் 24,295.55 ஒரு லோவின் தொட்டது. கிட்டத்தட்ட 24,300, 24,857 கிட்டத்தட்ட 550 புள்ளிகள் இன்றைய தினம் வாலட்டிலிட்டி இருந்தது. ஸோ வெரி ஹை வாலடைல். அப்புறம் இன்னைக்கு நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னாக்க வால்யூம் இஸ் எபோவ் ஆவரேஜ் மோர் than 1 crore, 1.24 crores. அதுபோல பேங்க் நிஃப்டியுடைய வால்யூமும் எபோவ் ஆவரேஜ் 22.58 lakhs நடந்திருக்கிறது என்று சொல்லலாம். நிஃப்டியை டெக்னிக்கலா பார்த்தோம்னாக்க the 5th day in a row மார்க்கெட் ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருக்கு. சம் மோர் அப்சைடு இருக்கதை நாம் முதல்லயே நம்ம சொல்லியிருக்கோம். அதன்படி பார்த்தோம்னாக்க இந்த 25,010 to 25,400 for next few daysல நிஃப்டி டச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்
அதிகமாக இருக்கிறது. அதுபோல 24,343 அது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆஃபர் பண்ணக்கூடும். ஸோ நாளை தினம் நமது சந்தைகள் வந்து வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.